இலங்கை இந்தியா என கதைக்க வழிகிட்டால் வரலாறுகள், கலாச்சார நகர்வுகள், தொன்மை வாய்ந்த உறவுகள், தெய்வ வழிபாடுகள் என்று தொடங்கி இன்றைய கிரிக்கெட் வரை பேசிக்கொண்டே இருக்கலாம். அதில் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கிற இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சனை எப்போதும் ஒரு ஓயாத தலைவலியாகவே சம்பந்தப்பட்டவர்களுக்கு இருக்குது. அண்மையில் இலங்கையில் கடற்படையால் நடத்தப்பட்ட ஒரு சிறப்பு நடவடிக்கையில் சட்டவிரோதமாக இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 10 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டதோடு மாத்திரமில்லாது ஒரு இந்திய மீன்பிடி படகும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த கைது நடவடிக்கை நேற்றைக்கு முந்தைய நாள் 8/1/2025 அன்றைக்கு இருண்ட நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள கோவிலன் கிழங்கரை விளக்கத்தில் நடத்தப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் உள்ள காரை நகரில் உள்ள கோவிலன் கிழங்கரை விளக்கத்துக்கு அப்பால் இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடி ஈடுபடுவதைக் கண்ட இந்திய மீன்பிடி படகுகளின் பெரிய அணியினை விரட்டுவதற்காக வடக்கு கடற்படை, கட்டளை கடற்படை மற்றும் கடலோர காவல்படையின் ஃபாஸ்ட் அட்டாக் கிராஃப்டை அனுப்பியது. இந்த நடவடிக்கையின் விளைவாக இந்திய மீன்பிடி படகு பறிமுதல் செய்யப்பட்டு இலங்கை கடற்பரப்பில் தொடர்ந்து தங்கியிருந்த 10 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்திய மீனவர்களுடன் பறிமுதல் செய்யப்பட்ட மீன்பிடி படகு காங்கேசன்துறை துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டு சட்ட நடவடிக்கைகளுக்காக மயிலாடி மீன்வள ஆய்வாளரிடம் ஒப்படைக்கப்படும் என கடற்படை தெரிவித்தது. இப்படியான கைதுகளை காலங்காலமாக நடைபெற்ற வண்ணம் இருந்து கொண்டு தான் இருக்குது. 2024 மாத்திரமே ஏறத்தாழ 535 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். 2023 240 மீனவர்களும், 2022 268 மீனவர்களும், 2021 159 மீனவர்களும், 2020 74 மீனவர்களும் என இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கெட்ட காலமாக இந்த நடவடிக்கைகள் இடம்பெற்ற சூட்டு சம்பவங்களில் கூட உயிரிழந்த இந்திய மீனவர்களின் எண்ணிக்கைகள் ஏராளம். என்னதான் இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சனை என்றாலும் இதில் பெரும்பாலும் பாதிக்கப்படுவது இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களும் இலங்கையின் வடமாகாண மீனவர்களுமே. 2 அரசுகளின் வினைத்திறனற்ற பாராமுகத்திற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குமோ தெரியல. இந்திய மீனவர்களால் இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடித்தல் பிரச்சினைக்கு தீர்வு காண இந்திய மற்றும் இலங்கை அரசாங்கங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளன? தற்போது இந்த பிரச்சினை அனைத்து தமிழக அரசியல்வாதிகளாலும் பெரிதும் அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் மற்றும் வேதாரண்யம் பகுதிகளைச் சேர்ந்த இந்திய மீனவர்களை இலங்கை நீரில் அத்துமீறி நுழைய வேண்டாம் என்று அறிவுறுத்துவதற்கு மத்திய அரசு உட்பட எவருக்கும் தைரியமோ சாணக்கியமோ இதுவரை இல்லை. அது ஒரு அரசியல் வியாபாரமாகவே பல கட்சிகளும் அரசியலும் நோக்குகின்றனவா? இந்திய மீனவர்களும் தங்கள் அரசியல் எஜமானர்களின் பலவீனத்தை அறியாமல் இல்லை எனலாம். மேலும் பணப்பலன்கள் போன்ற கூடுதல் சலுகைகளை பெற புத்திசாலித்தனமான விளையாட்டை செய்கின்றார்கள். மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அவரது நல்ல உறவை கொண்டு தவறு செய்யும் இந்திய மீனவர்களுக்கு எதிராக இலங்கை எந்த கடுமையான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அனைவரும் சில நாட்களுக்கு காவலில் வைக்கப்பட்டு அரசு செலவில் வீடு திரும்புவார்கள். அவர்களை தமிழக அரசியல்வாதிகள் ஹீரோக்களாக வரவேற்பார்கள். எனவே இந்த நாடகம் இன்னும் காலகாலத்துக்கு தொடரும் என்பதையே நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். சென்னை மீனவர்களால் கூட அருகிலுள்ள ஆந்திர கடற்கரையில் மீன்பிடிக்க முடியாது என்பது பலருக்கு தெரிய வாய்ப்பில்லை. அவர்கள் உள்ளூர் மீனவர்களால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் அதே கோட்பாடு இலங்கை நீரில் உள்ள ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு பொருந்தாது என்பதில் உள்ள நியாய அநியாயங்களை அரசு அலச வேண்டும். இந்திய மற்றும் இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான மீன்பிடி தகராறு ஒரு சிக்கலான பிரச்சனையாகும். இது போட்டி வாழ்வாதாரங்கள், பிராந்திய உரிமைகள் மற்றும் சுற்றுச்சூழல் எதிர்காலங்களை உள்ளடக்கியது. உண்மையான காரணங்கள் என்ன? இந்திய மீனவர்கள் பெரிய வலைகளை பயன்படுத்தி கடல் தளத்தை இழுக்கிறார்கள். கடல் தளம் அடிவரை இழுக்கின்றார்கள். இது சுற்றுச்சூழலுக்கு தீங்கி விளைவிக்கும் மற்றும் மீன் இருப்புகளை குறைக்கும். அனைத்து கடல் வளங்களையும் தேவையற்று சூறையாடப்படும் நிலையை உருவாக்குகின்றது. இதனை இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பையும் மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அடுத்ததாக கச்சதீவு. இது குறித்து கருத்து வேறுபாடுகள் பலது உள்ளன. மேலும் சில இந்திய மீனவர்கள் பாக்கு விரிகுடா பிராந்தியத்தில் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை கோரிய வண்ணம் உள்ளார்கள். அந்த உரிமையை வலிந்து எடுத்தும் கொள்கின்றார்கள். இது வடமாகாண மீனவர்களை சினம் கொள்ள வைக்கின்றது. ஒற்றுமையாக கடல் வளத்துக்கு எதுவித சேதாரமின்றி தலைமுறைகளாக மீன்பிடித்தலை செய்து வரும் வடக்கு மாகாண இலங்கை மீனவர்களால் இதனால் விசனப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். சரி, என்னதான் தீர்வு? இந்த பிரச்சனையை அமைதியான முறையில் தீர்க்க இரு அரசாங்கங்களும் இணைந்து செயற்பட வேண்டும். உண்மையான விழிப்புணர்வை குறித்த பிரதேசங்களில் இடைவிடாது மேற்கொண்டு இதன் தண்டனைகளாக உயிரிழப்பு அபாயங்களை குடும்பங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கப்படுத்துதல் வேண்டும். கடற்பாசி சாகுபடி, திறந்த கடல் கூண்டு சாகுபடி மற்றும் கடல் பண்ணை போன்ற மீனவர்களுக்கான மாற்று வாழ்வாதார வாய்ப்புகள், பயிற்சிகள், சந்தைப்படுத்தல் வாய்ப்புகள், உதவிகளை அரசாங்கங்கள் வழங்க வேண்டும். மனித அறுவடை நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தவும், மீன் இருப்புகளை அதிகமாக சுரண்டுவதை தடுக்குவதும், மீன்வள மேலாண்மையால் பல திட்டங்களை அறிமுகப்படுத்த வேண்டும். நீண்டகால சிறைவாசங்கள் உட்பட தண்டனைகளை அதிகமாக்குவதன் மூலமும் இது தொடர்பான பயத்தை ஏற்படுத்தலாம் ஓரளவிற்காவது.
2 அரசுகளும் அல்லது அரசு சார்பற்ற தொண்டு நிறுவனங்களாவது இது தொடர்பாக சீரிய திட்டங்களை வகுத்து 3 தொடக்கம் 7 வருடங்களாவது தொடர்ச்சியாக இயங்கினால் இந்த பிரச்சனையை கணிசமாக குறைந்து இருதரப்பு மீனவர்களும் அவர்களது குடும்பங்களும் அவரது கிராமங்களும் நகரங்களும் சுமூகமாக இயங்கும் நிலைகளை உருவாக்கி அமைதியை பேண முடியும். இலங்கை இந்திய மீனவ பிரச்சனை எனப்படும் இரு நாட்டு தமிழ் மீனவர்கள் தொடர்பான உங்கள் கருத்துக்கள் என்ன?